தற்போதைய செய்தியை பார்க்கிறோம். குஷ்பு குறித்த ஆபாச பேச்சுக்கு திமுகவை சேர்ந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு வழங்கப்பட்ட தண்டனை நிறுத்தி வைக்கப்படுகிறதா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. அது குறித்த தகவல் வெளியாக இருக்கு. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மதன் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். மதன், என்ன விவரம்? கடந்த 2023ஆம் ஆண்டு சென்னை கொடுங்கையூரில் திமுக சார்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி தமிழக ஆளுநர், முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி, குஷ்பு உள்ளிட்டோருக்கு எதிராக அருவருக்கத்தக்க ஆபாச வார்த்தைகள் பேசியதாக கொடுங்கையூர் காவல்துறையினர் அவர் மீது வழக்கு பதிவு செய்தார்கள். ஏற்கனவே இந்த வழக்கை விசாரித்த எழும்பூர் நீதிமன்றம் சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 20,000 ரூபாய் அபராதம் விதித்து கடந்த 13ஆம் தேதி ஒரு தீர்ப்பு வழங்கியிருந்தது. இந்த தீர்ப்பை எதிர்த்து தற்போது சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி சார்பில் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இன்று இந்த மனுவானது நீதிபதி பாண்டியராஜன் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி தரப்பில் அதாவது ஆதாரங்களையும் சாட்சிகளையும் முறையாக பரிசீலிக்காமல் இந்த விசாரணை நீதிமன்றம் தனக்கு தண்டனை விதித்துள்ளதாகவும், அரசின் உரிய அனுமதி இல்லாமல் தனக்கு எதிராக இந்த வழக்கு தொடரப்பட்டதாகவும், குறிப்பாக சம்பந்தப்பட்ட அதாவது பாதிக்கப்பட்ட தனிநபர்கள் யாருமே தனக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்த நிலையில் காவல்துறை பதிவு செய்த இந்த வழக்கின் அடிப்படையில் விதிக்கப்பட்ட தண்டனை ரத்து செய்ய வேண்டும் என்றும், தற்போதைக்கு இந்த தடை நிறுத்தி வைக்க வேண்டும் என்றும் ஒரு வாதம் எடுத்து வைக்கப்பட்டது. இந்த ஒரு வாதத்தை பதிவு செய்து கொண்ட நீதிபதி இந்த வழக்கை நாளை உத்தரவு பிறப்பதாக தற்போது தெரிவித்துள்ளார். நன்றி மதன், விவரங்களை வழங்கியமைக்காக.